வேர்த்த விறுவிறுத்த மூஞ்சியுடன் உங்கள் கருப்பாயி முனியம்மா. வாங்க 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 சகோதர சகோதரிகளே. எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்றா பெரிய பெரிய கூத்து நடக்குது. சீமாப்பா சிலிண்டர் வாங்கி இன்னும் ஒன்றும் பொருத்தவே இல்லை. அது ஒன்று வீட்டுக்குள்ள வெளியில் இருக்குது, ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் நீ வீட்டில் தானே இருக்க. முதையாச்சும் வடக்கடையில் போய் 2 வடையை போட்டுட்டு இருந்த. சரி பாவம் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு வரா, அவள் கஷ்டப்படுத்தக்கூடாது, சரிடி சமைடின்னு சொன்னேன். இப்போ வீட்டில் தானே இருக்க, விறகு அடுப்பு பூரா இருக்குது. ஏய் சர்மா இங்கே வர்றா, புரோட்டா திண்டது அப்படியே இருக்குது, தூக்கி போடுறான்னு மத்தியானம் சொன்னேன். அப்படியே எடுத்து போடுறீங்களப்பா. 1 மணிக்கு தானே நீ ஸ்கூலுக்கு போனேன். அப்பயே நேற்று காலையில் சொன்னேன், இன்னைக்கு காலையில் சொன்னேன். அதான் புரோட்டா தின்னுட்டு அந்த சால்னா அந்த திண்ட கவரு எல்லாத்தையும் எடுத்து விடு, ஒரு கவர் பையில் வச்சுருக்கிறாங்க, அதை தூக்கி அங்கிட்டு தள்ளி போடு, எறும்பு வச்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரு விறகடுப்பில் தான் சமைக்கணுன்றாரு. ஐயோ விறகடுப்புலலாம் சமைக்க முடியாதுயா அப்படின்னா கேட்குறாருல. உடம்பு வசதிகளை பயன்படுத்தி பழகிக்கிருச்சு பார்த்துக்குங்க. இப்போ போய் விறகடுப்பில் சமைக்க சொன்னால் ஆத்திரத்துக்கு சமைக்கிறதுக்கு அவசரத்துக்கு சமைக்கிறதுக்கு மைண்டு வேணான்றது. நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சிறுன்னு வேலையை பார்த்துக்கிட்டு ஓடியே குளிச்சு விட்டு கிளுகிழு பார்த்துருவேன். இப்போ வேலைக்கு இந்த கைக்கு லீவ் ஓட்டல, லீவ் ஓட்டதுலேருந்து பார்த்துக்குங்க எந்திரிச்சு பாத்ரூம் போய் ஒன்று கூட கடுப்பாக வருது. அந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிடுச்சு. அப்படியே இருக்குது வாழ்க்கை, ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே வாங்க காட்டுறேன். அங்கே அடுப்பு நான் முடியாதுன்றேன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டாரு. பற்ற வச்சு கேஸில் வச்ச சோப்பு சட்டி தூக்கிக்கிட்டே போய் அப்படியே இந்த இதை தூக்கி விட்றா, கருணக்கிழங்கு வேக வைக்க. அங்கே வருங்க. யோ வெந்துருச்சியா, பாதி இது இன்னும் பாதி தான் வேகணும். அது நான் வெங்காயம் தான் நறுக்கிட்டு வர வரைக்கும் வெந்துக்கிட்டு இருக்கட்டேன். அந்த வத்தியில எப்படி அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தள்ளிக்கங்க அடுப்பை கட்ட, கரெக்டாக அடுப்பை மறைச்சிக்கிட்டிய சோத்தை ஆக்கி எல்லாம் நல்லா தெரியுதுடா. அடுப்பு பற்ற வச்சுட்டாரு. சரி இன்னும் பற்ற வச்சுட்டாரு, இன்னும் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. வாங்க நம்ம எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துகிட்டு போவோம். பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, ஒன்றா ஏவுவோம், வேலை ஏவுவோம். கடுகு டப்பா எடுத்துட்டு வா, எண்ணெய் எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா அப்படின்னு ஒன்றா ஏவுவோம் வேலை. அதுக்குள்ள நம்ம தக்காளி வெங்காயத்தில் நறுக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். நிறைய பேர் கேட்குறீங்க தக்காளி வெங்காயத்தை கழுவுங்கண்டு. நான் கழுவுறேன். நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல. என்னத்தை சொல்ல மக்கா என்னத்தை சொல்ல மக்கா அப்படியே இருக்குது. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? ஏத்தா என்னமோ ஒரு கதை தான் சொல்லுவாங்க. கல்யாணம் உண்டு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணால் கிளடு கட்ட பூரம் பூ முடிச்சு பொட்டு முடிச்சு இருக்கிறது பூரா அப்படியே கல்யாணத்தில் பொண்ணை கூட தாண்டி கிளம்புவாங்களாம். அந்த மாதிரி நகை எடுக்கன்னு நேற்று அவங்க போனதுக்கு நான் பண்ண அலப்பறம் இருக்கேன் நான் கடையில். அடாடாடாடாடாடாடா சொல்ல முடியல. இந்த வருங்க அலசுறேன். ஏன் பச்சிமாப்பா 2 தக்காளி எடுத்து கொடுத்துருப்பாங்கய்யா. என்ன பத்தா பாரு அலப்புறனா நான் பண்ணுற அலப்புறம் தாங்க முடியல. அங்கே இருக்கிற ஊரும் சிரிக்கிறாங்க, அங்கே வந்தவங்க ஊரும் சிரிக்கிறாங்க 50 பேர். ஆனால் பார்த்துக்கோங்க அந்த கடையில் ஒரு 10-20 பேர் இருந்திருப்பாங்க, அதில் ஒரு 5 பேருக்காவது நான் தெரிஞ்சுட்டேன். ஏக்கா உங்களை கோயிலில் மீட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டே குலதெய்வம் கோயிலுக்கு. இன்னைக்கு பற்றியில் கடையில் மீட் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்பட்டாங்க ஒரு அக்கா. அப்படியே ஆளுக்கு பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்தோம். அங்கே போய்கிட்டு சும்மாவும் இருக்கிறது இல்லை. அந்த நகை எடுங்க, இந்த நகை எடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு போட்டு அம்பிட்டைங்க ஆசை தீர பார்த்தேன் பார்த்துக்குங்க. என்னங்க எப்போவுமேங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் எப்படா கடி குட்டி போடான்னு சரிக்கா எங்க தக்காளி எடுத்து கொடுத்துட்டு போங்கன்னே ஓடிட்டார். வருவேன் ஒரு தக்காளி எடுத்து கொடுக்க போகட்டாரா ஏங்க போயிட்டார். என்னங்க இப்போன்னு இல்லை, எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் போய் பில்லு போட போயிடுவார். பில் போட போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். என்னமோ பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் செய்குலி பர்சன்டேஜ் சேதார பர்சன்டேஜ்னு பேசிக்கிட்டு தெரியாது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் என்ன செய்வேன், என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க, ட்ராவல் பேக் கொடுப்பீங்களோ, ஹேண்ட்பேக் கொடுப்பீங்களோ, மணி பர்ஸ் கொடுப்பீங்களோ அப்படின்னு போய் நான் அனுப்பேன். அதுதான் தெரியும். அவர் அதை போய் பேச போவார். அது பேச போகிறதுக்குள்ளே நான் என்ன செய்வேன், அந்த மாடல் எடுங்களே, அந்த மாடல் எடுங்களே எடுத்து போட்டு கண்ணாடியில் சிவப்பா எப்படி இருக்குது ஐயோ இருக்கு, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து போடாத வையி அப்படின்வாரு. அதுக்கு நான் கடைக்காரங்க சொல்லுவேன், போடட்டும் நல்ல மேடம் போட்டு பார்க்கட்டும், போட்டு பார்த்தாதே இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது எடுக்கணுன்ற ஆசை வரும், ஆசை தீர போட்டு பார்க்கட்டும்வாங்க. அப்படி சொல்லிட்டாங்க, இன்னும் விட முடியுமா, சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ட்டு அந்த வைரம் அதை எடுங்க ஊராத்தையும் போட்டு பாரு. ஆஹா ஆஹா
அப்படின்னு ஆசை தீர அவங்க முடிக்கிற அளவுக்கு போட்டு பார்ப்பேன் பார்த்துங்க. ஏய் போதும் முடியும் ஒரே தான் அளப்பாத அப்படின்வார். அதே மாதிரி நேற்று போயிட்டு அவங்க பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை காசை எண்ணி தாத்தே கொடுத்துட்டு அவங்க போய் காசை குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு போயிட்டாங்க. நான் கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து பூரா மாடலையும் எடுத்து களத்தில் வச்சு 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 கொஞ்சத்தை எடுத்தாங்க. கொஞ்சத்தை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ வீடியோ எடுக்க. எங்கள் வீட்டுக்காரர் வாரன்ட்டு ஒரு வேலையாகி போச்சு. நாங்கள் கிளம்பி பாதியில் போய்கிட்டு வேலையாகி போச்சுன்னு ஓடியே விட்டார். அப்புறம் என்ன நான் மட்டும்தான் போனேன். எங்கள் வீட்டுக்காரர் வரால் முடியாது போச்சு. ஃபோன்லேயே எல்லாத்தையும் பேசி இது பண்ணி விட்டார். நாங்கள் சொந்தக்கார ஒவ்வொரு எங்களைத்தையும் நகை இருக்க கூட்டி போவாங்க. எங்கள் சிம்மப்பா அதில் நல்ல இல்லைங்க விவரமாக பேசி அதை குறைப்பார். அதே மாதிரி சீரு சனத்தை எடுக்க வந்தாலும் எங்கள் ஊர் சனங்க ஊரும் சிம்மாப்பாவை கூட்டிகிட்டு போவாங்க. குறைச்ச விலையா அந்த மொத்தமாக எடுப்பாங்க. கடையாக இல்லாமல் அந்த மொத்தமாக வச்சுருப்பாங்க. அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஹோல்சேல் விலையா என்னமோ சொல்லுவாங்க. ஹோல்சேல் கடையாக என்னமோ சொல்லுவாங்க. அது கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் குறையா இருக்கும் எல்லாத்தையும் விட. இந்த கட்டெல்லாம் வந்து கடைகளில் வாங்கினோம்னா வந்து எப்படியும் 20,000 25,000. கடையில் விசாரிச்சுட்டு தான் போகணும் அந்த குடவுனுக்கு. போங்கப்பா நீங்கள் அந்த கடைக்கே கூட்டிகிட்டு போறீங்க, வேறு கடைக்குன்னு கூட்டிகிட்டு போறீங்கன்னு வா வா 10 கடை ஏறி இறங்கி விலையெல்லாம் தெரிஞ்சுக்க. அப்புறம் தானே உனக்கு தெரியும் அறிவு வரும். வா அப்படின்னு கூட்டிட்டு போனாது. எல்லாத்தையும் கேட்டு ஓடி போய் அப்புறம் மறுபடியும் அந்த எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போன கடைக்கே தான் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போய் எவ்வளோ வாங்கினா 13,000 14,000 தானே. இப்போ எம்புட்டு அதிகமாக இருக்குது. அதுக்காகத்தான் அப்போ இப்படி வாங்குறோமா அப்போ குறைச்ச விலையில் வாங்கியிருக்க பரவாயில்ல சீமையான்னு பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போகிறது. அப்படியே தான் யார் விட்டாலும் ஓடிடுவோம். அது ஒன்றும் என்ன பெரிய நம்ம விட்டுற விலை கம்மியானதா நம்ம ஒரு சலுகையாக பெறுறோம்னா அதே மாதிரி மற்றவளி இதோட தானேன்னு சொல்லி போயிடுவோம். அது மாதிரி அந்த நான் கடைக்கு மற்ற கடையெல்லாம் விட கொஞ்சம் விலையில அதாவது செய்குழி சேதாரத்தை குறைப்பாப்புல. மற்ற கடையில் 10% 15% அப்படின்ட்டுவாங்க. இங்கே வந்து அவ்வளவு பெர்சன்டேஜ் போட மாட்டாப்புல. கொலுசுகளுக்கும் செய்குழி சேதாரம் எல்லாமே கொடுப்பாப்புல. அப்படித்தான் போய் எடுக்க போகிறது. சந்தோஷமாக வியாபாரம் எல்லா கடையில் விட அந்த கடையில் கூட்டம் இருந்த மணிக்கு இருக்கும். சின்ன சின்ன கடைகள்லாம் சும்மா கிடக்கும். பெரிய பெரிய கடையே சும்மா தான் கிடக்கும் இப்போலாம். இப்போ போய் பார்த்ததுலாம். ஆனால் இந்த கடை நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வர்றது. அங்கே போய் அளப்பறை ஒரே சந்தோஷம். இங்கே வருங்க துணைக்கு எங்கள் நாத்தனாவே என் தங்கச்சி யாரையா எங்கள் அம்மாவை யாரை குட்டி போனாலும் சரி நான்லாம் நகை எடுத்தேன்டா அவங்க மூஞ்சி இருந்தோம் விட்டு வச்சுருப்பாங்க. ஏன் உருண்டு வச்சுருக்கியே அப்படின்ட்டு என் நாத்தனாவை சொன்னால் சொல்லுவாங்க. என்ன உருன்னு என்ன உரு சும்மாதான் உட்காந்துருக்கேன் நீ எடுக்கிற உனக்கு குசியாலாம் அண்ணன் எடுத்து கொடுக்குறதுன்னு குசியாலத்தில் குதி ஓட்டு எடுத்துடுற நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது என்னென்ன எடுக்கணுமே அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கேன்னு இப்போ கட்டி கொடுத்துட்டாங்க பொம்பளை பிள்ளை இருக்குன்ட்டு. அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். யார் எங்கே விட்டாலும் சரி யார் என்ன எடுத்தாலும் சரி நம்மளுக்கு என்ன ஒரே குச்சால் இருக்கிற நகையில பூரா எடுத்து போட்டு குதாலம் பண்ணுன்னு குதூகலம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை சிரிச்சுக்கிட்டே எடுத்தாங்க. நான் கடைக்கு கூட்டிகிட்டு போனாக்கா கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டேன். நல்ல மேட்ச். அதுக்கு நான் என்ன பண்ணணும் தண்ணியை வந்து மோந்துட்டு போய் ஊற்று சீமாப்பாங்க அதை கொடுறதுக்கு எங்கே போயிருக்காரு? ஆடாங்கொப்பாரும் பயங்களாச்சை. எங்க வீட்டுக்காரோட நேர்மைக்கு இந்த உலகத்திலேயே யாருமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு நேர்மை இந்த உலகத்தில். ஐயோ இங்கே வருங்க நாங்கள் இருக்கிறதே கருவேலி காடு. நல்லா பகலாக இருந்தாலும்ல நல்லா காட்டுவேன். சோத்துல தண்ணி இல்லைடா புடுறா கேமரா புடுறா. கருவேலி காடுங்க ஒரே காடு. உலகமே குப்பைகளை கொண்டு போய் இந்த கருவேட்டு காட்டில் தான் போடுவோம். எங்கள் வீட்டுக்காரரு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண அந்த பெட்டியில் தான் போடுவோன்னு இந்த போயிருக்காரு. வராருங்க சைக்கிளில். சிவாப்பா அந்த இதை எடுக்கிறதுக்கு போய் அதை எங்கே போய் போட்டு வரையா? வீட்டை எதிர்த்தாப்புல இந்த கருவேலி காட்டுக்குள்ள போட்டா நான் மாடு ஆடு எல்லாம் தின்னுட்டு போயிருங்களப்பா. அட முருகா இவ்வளவு நல்ல மனுஷனா அந்த உலகத்துல இருந்தா என்ன? சோறு வடிக்கவா போடா டே. சோறு வடிக்கிற தட்டை எடுத்து போடா டே. ஓட அப்பா வடிக்கிற சீக்கிரம் ஓடியா போய் ஈய கலரில் இருக்கும் சிலுவர்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வீட்டுக்காரர் தான் இன்றைக்கி சோறு வடிக்கிறாரு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வைக்க வேண்டாம். சொல்லிட்டு சிரிக்கிறானா ஏன் பண்ணி வேறையா
கிண்டல் அடிக்கிறேன்னு நினைக்காதீப்பா, நெசமாதே. இந்தாங்க பேசுங்க. இது என்ன எதுக்குண்ணா, ஆணும் பெண்ணும் சரிவாதி. நம்ம வீட்டுக்கு நம்ம தான் உழைச்சிக்கிறோம், நம்ம தான் சாப்பிட்டு சமைக்கணும். ஆமா, அதுதான் எல்லா வீட்லயும் நடக்கணும். ஆமா, அதுக்காக எல்லாருமே வந்து பொண்டாட்டியும் அதட்ட வேணும், பொண்டாட்டியும் புருஷன் அதட்ட வேணும். விருப்பம். ஆமா, தான் பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடுறதும் உழைக்கிறதும் தான் விருப்பம். நான் கேஸ்ல நிறைவேற்றணும், அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும். நான் கேஸில் பற்ற வைக்கணுன்றேன். நான் பற்ற வைக்கிறேன் பொண்டாட்டின்னு 5 நிமிஷத்தில் பற்ற வச்சுட்டு சோறாயிருச்சு. நான் பாத்திரத்தை விளக்கிட்டு வர்றதுக்குள்ளே சோறு வெந்துருச்சு. இன்னும் குழம்புதே. எங்கள் அம்மா எப்பயுமே விறகடுப்புலேயே சமைச்சு பழக்கமானவங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு. ஆமாம், இந்த காலத்தில் விறகடுப்புலேயே சமைச்சவங்க. நம்மளுக்கு புதுசாக என்ன, இது என்ன புதுசாக இன்னைக்கு உழைக்கிற வரைக்கும். இந்த பையன் காண முடியும் தேடி தரேன், நான் போய் எடுத்து கொடுத்து விடுவா. எடுத்துட்டு வா. அடே எடுத்துட்டியாடா சர்மா? வரட்டும். உலகம் போற போக்குக்கு. ஆனா இது விளக்கம் இல்லப்பா, விளக்குறதுக்குள்ள கை வலிக்குதுப்பா. விளக்குறது சாம்பலை போட்டு தான் விளக்குவோம் அந்த நேரம். இந்த இருக்கு துணி எடியா ஏட்டி புடி தண்ணி இருக்கு வருடு. சாம்பலை போட்டு எங்க இருக்கு சாம்பல்? அடுத்த சாம்பல் இருக்குல்ல, பக்கத்துலயே சாணி கிடக்கு, எருவாட்டி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எப்படி இருக்கு தெரியுமா நம்ம வேலைகள்லாம்? மறுபடியும் 1990 மாதிரி இருக்கானே. 1990க்கே கூட்டிட்டு போயிட்டாரு. நீ கூட்டிட்டு போயிடுறது என்ன உள்ள விழுந்துரும் நினைக்கிறேன். விழுகாது, எதுக்கு விழுகுது? எப்படி கவுத்திட்டாரு பத்தியில? கவுத்துறது என்ன பெரிய வேலையா? தெரியுதா கேமராவில்? அதுக்கு எங்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே கவுத்து காமிச்சிருக்கேன். எப்படி கவுத்துட்டாரு பாருங்க. சரி, என்ன குழம்பு வைக்கிறது போய் எடுத்துட்டு வரல. ஹோட்டல்கள்ல மாஸ்டர் கூட சமையல் மாஸ்டர்யா, ஆம்பளையா அத்தனை ஹோட்டல்கள்லையா. ஆமா, அதனால ஹோட்டல்கள்லையும் இப்படியே சோறாக்கி வடிக்க செய்றாங்க. அதனால ஆண் வர்க்கங்களே இங்க வந்துச்சுமா, ஆண் வர்க்கங்களை என் சீமா மாதிரி கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது. என்ன வீட்டுக்காக, நம்ம வீட்டுக்காக சமைக்கிறோம்னு அனைவரும் இப்படித்தான். வீட்டுக்கு வெளியில் நீங்கள்லாம் பற்ற வச்சு, அடுப்பை பற்ற வச்சு சோறாக்குங்க. வீட்டுக்குள்ள உள்ள நாங்கள் பாத்திரம் விளக்க, காய்கறியை நறுக்க கொண்டு வந்து அப்புறமா குழம்பு வைப்போம். கேட்டுக்கங்க. எல்லாரும் எங்கள் சீமா செல்ல சீமா மாதிரியே இருங்க. அடுப்பை பற்ற வச்சு உண்மையிலே சோத்தை வடிச்சுட்டோம். சரி, இன்னும் நம்ம தக்காளி வெங்காயத்தில் நறுக்கிட்டு வந்து கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். கருணக்கிழங்கு என்னக்கா நைட்டில் குழம்பா அப்படின்னு கேட்காதியே. நைட்டில் குழம்பு வச்சோன்னா காலையில் குழம்பு வைக்க தேவையில்லை. பிள்ளைகளுக்கு தயிர் சோறு கிண்டி கொடுத்துட்டு அவருக்கு அதை கந்தையே குழம்பு கொடுத்துக்கிட்டு விரட்டி விட்டுடலாம். காலையில் ரேட் அதிச்சாலும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு வேறு இடத்துக்கு. சரி வாங்க நம்ம குழம்பு வைப்போம். அப்படி போய்கிட்டு இருக்குங்க நிலவரம். அதோட பார்த்துக்குங்க எப்படி எங்கள் வீட்டுக்காரர் பேசினார் பற்றியில். என்றைக்குமே அது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோ மரியாதை மதிப்பளிப்பேன். என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? சுயமரியாதை வேணும். ஆம்பளைக்கு கொடுக்குற அந்த சுயமரியாதையை எனக்கு கொடுத்துட்டா மட்டும் எனக்கு போதும். மற்றவங்க முன்னாடி எதிர்த்துக்கிட்டு பேசுறது, வா போன்றது, அசிங்கமாக வைக்கிறது, கோவம் வரப்போ போடா வாடான்றது, இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு நீ இருந்தேன்னா மட்டும் எனக்கு போதும்ன்றார். மற்ற பொம்பளையில் பார்த்து அதை கற்றுக்கிறாம மட்டும் இருந்தேன்னா போதும்ன்றார். அந்த இதை மட்டும் அவர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு எனக்கு அப்படி ஒரு சீமானா வேலை வெட்டியெல்லாம் நல்லா. அதே நான் இங்கே இதை பண்ணிக்கிட்டு பாத்திரம் விளக்கி அடுப்படியை க்ளீன் பண்ணேன். அவர் நான் அரிசியை களைஞ்சு உலையை இதில் தூக்கி வச்சுட்டேன். வச்ச உலையை தூக்கிட்டே போய் அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பித்து சோறையே வடிச்சு விட்டாரு. இன்னொன்று நான் கருணக்கிழங்கை உரிச்சு எடுத்துக்கிட்டு போய் அப்படியே நான் குழம்பு ரெடி பண்ண வந்தேன். நம்ம கருணக்கிழங்கு குழம்பு பழசு வட்டாரத்தை நல்லா இருக்கும். எங்கே ஒன்றும் புடிதலையே கடமை அங்கே போயிட்டேன். இருங்க வேறு